திருச்சிற்றம்பலம். மார்கழி மாதத்தின் 5ஆம் நாளாகிய இன்று திருவம்பாவை சிந்தனையில் நாம் ஈடுபடுவோம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசு ஏலோர் அம்பாவாய். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம். மாலும் நான்முகனும் காணாத மலை திருவண்ணாமலை. இந்த இடத்துல மலை என்பது சிவபெருமானை குறிக்கிறது இல்லையா? மாலும் நான்முகனும் காணாத அழலுருவாக ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக சிவபெருமான் நின்றான். அதைத்தான் மாணிக்க வாசகர் திருத்தோணோக்கத்தில் ஒரு பாடலில் சொல்லுகிறார். முன்னாடி கூட அந்த பாடலை பார்த்தோம் நாம். பிரமன் அரியன்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழலுருவாய் ஆங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோணோக்கம் ஆடாமோ. சிவபெருமான் அழலுருவாக இருந்த பொழுது அவரது திருவடியை காணுவதற்காக பிரம்மன் பறவையாக அன்னப்பறவையாக மேலே சென்று பார்த்தான். அவனுடைய முடியை காண முடியவில்லை. அவன் சென்று கொண்டே இருந்தான், ஒருபொழுதும் முடியை காண முடியவில்லை. திருமால் தலையை ஆட்டி ஆட்டி கீழே அகழ்ந்து கொண்டே சென்றார். திருவடியையும் அவரால் காண முடியவில்லை. ரெண்டு பேரும் களைத்து சோர்ந்து வந்தார்கள். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருண்முடிவே பேதை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதில் குலத்தாரன்றன் கோயிற் பினாப்பிள்ளைகள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசேலூர் எம்பாவாய் என்று திருவம்பாவிலே இன்னொரு பாடலில் இந்த வரலாற்றினை மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். சிவபெருமான் இருவர்களுக்கு மத்தியிலே ஒளி வடிவாக வெளியே நின்றான். அப்படியும் கூட அவர்களால் ஒளி வடிவமாக இருந்தும் கூட அவர்களால் அறிய முடியவில்லை. இந்த நிகழ்ச்சி சிவபெருமானுடைய பரத்துவம், மேலான கடவுள், இவனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக அமைந்தது. பிரம்மா பல முகங்களை உடையவர். இதனுடைய குறிப்பு என்னென்னா, நம்ம சிந்தனை பல்வேறுபட்டதாக இருந்தால் இறைவனை காண முடியாது. இப்போ பிரம்மாவுக்கு 4 முகங்கள். அது எதை குறிக்கிறதுனா, நம்முடைய சிந்தனை இறைவனை சிந்திக்கும் பொழுது பல்வேறு விதங்களில் நம்முடைய கவனம் சிதறி போய்விடுகிறது. தியானம் என்று அமர்ந்தால் ஒரு பொழுதும் தியானம் செய்யாமல் மற்ற சிந்தனைகள் தான் நமக்கு வருகிறது. இறைவனை பற்றிய எண்ணங்கள் தொடர்ந்து வருவதில்லை. உலகாயத எண்ணங்கள் தான் தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டிருக்கிறது. எது உலகாயத்தில் நம்மை ரொம்ப அழுத்தமாக பந்திக்கிறதோ அந்த எண்ணங்களில் நாம் ஈடுபடுகிறோம். இப்போ பிரமன் எதை குறிக்கிறார் அப்படின்னா, பல்வேறு விதமான எண்ணச் சிதைவுகளில் இருக்கின்றவர்கள் இறைவனை காண முடியாது. ஒருமையுடன் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் வரவு வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல் திருமால் எதற்குன்னா மயக்கம், மயங்கி நிற்றல். இதுவா அதுவா அப்படின்னு ஐயப்படுறது வேற, மயங்கி நிற்றல் ஒன்றை மற்றொரு பொருளாக நினைத்தல், உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் மாறி நினைத்தல். அந்த மயக்கம், அந்த மயக்க நிலையில் உள்ளவர்களும் உண்மையை தெளியாமல், நம்ம சைவ சித்தாந்த சாஸ்திரம் படிக்கிறோம், இதுபோல் பக்தி நூல்களை திருவாசகம் போன்ற நூல்களை படிக்கிறோம் அப்படின்னா உண்மையை தீர்மானமாக தெளிவாக
உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த நூல்களை நாம் படிக்கிறோம். இருவரும் மாலரியா நான்முகனும் காணாமலையினை மயக்க உணர்வுடையவர்களாலும் பல்வேறு சிந்தனை உடையவர்களாலும் காண முடியாத மலையாக சிவபெருமான் இருக்கிறான். ஆக தியானத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்படுகிறது. நம்ம இதை வைத்துக்கொண்டு திருமால் பெரியவர் பிரம்மன் அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு நம்ம போகக்கூடாது. இது குறிப்பிடுற அந்த உணர்வுக்கு அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அவர் மலையாக இருந்தார், ஜோதியாக இருந்தார். அப்படியும் கூட அவர்களால் காண முடியவில்லை. ஏன்? யாம் பிரமம் யாம் பிரமம் என்று பரமம் யாம் பரமம் என்றவர்கள் பதைப்பு ஒடுங்க அரணார் அடலுருவாய் அந்த நானே பிரம்மம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த தன்முனைப்பின் காரணமாக இறைவனை அவர்களால் அறிய முடியவில்லை. மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே. அப்படிப்பட்ட பெரியவரை நாம் உணர்வோம் அப்படின்னு சொல்கிறது பொய் தானே. பொக்கம் அப்படின்னா பொய். பொக்கம் மிக்கவர் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். பொக்கம் என்பது பொய். தேவர்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் சிவபெருமானுடைய கட்டளைக்கு ஆணைக்கு பணிந்து சிவபெருமான் செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள். படைப்போன் படைக்கும் படையோன் படைத்தவை, காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை, கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் என்று மணிவாசக பெருமான் இன்னொரு இடத்துல சொல்கிறார். படைப்பு சக்தியை, படைப்பதற்குரிய சக்தியை பிரம்மாவுக்கு சிவபெருமான் கொடுத்திருக்கிறார். சிவசக்தி அங்கே வேலை செய்யலைன்னா பிரம்மாவால் செயல்பட முடியாது. சிவசக்தி அங்கே வேலை செய்யலைன்னா திருமாலால் காப்பாற்ற முடியாது. சிவசக்தி வேலை செய்யலைன்னா ருத்ரனால் அழிக்க முடியாது. ஆனால் இவர்கள் நாம் அறிந்து விடலாம், இவனுடைய திருவடியை பார்த்து விடலாம், இவனுடைய திருமுடியை பார்த்து விடலாம் என்று அவர்கள் சென்றது போல இந்த மானுட பிறவியில் பிறந்தவர்கள் நான் இறைவனை அறிந்து விடுவேன் அப்படின்னு சொன்னால் அது பொய்யுரை, அது பொய் தான். நாம் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும். யாருன்னா உள்ள இருக்கிற பொண்ணு. காணாமலை மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். இப்படி பொய்யை எப்படி சொல்கிறான்னா அந்த பொண்ணு, ஊரு பால் தேன் போல் பேசும் வாய்ப்படிரி. அந்த போலை கொண்டாந்து இந்த தேனுக்கு பக்கத்தில் போட்டுக்கணும். பால் ஊருங்கிறத ஊரு பால்னு, சுரக்கின்ற பால், மாட்டினுடைய மடியிலே சுரக்கின்ற பால், தேனை போல பேச்சு, வாய்ப்படிரி. அப்படிப்பட்ட வாயுடைய படிரி, படிருன்னா வஞ்சகம் அப்படின்னு பொருள். அப்படி வஞ்சகம் செய்கின்றவளேன்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. இந்த பொய்யுரைகளை சொல்லும் பொழுது அவருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா இனிமையாக இருக்கிறது. தேன் போல பேசுகிறாள், தேன் போன்ற மொழிகளை பேசுகிறார். சொல்லிலே இனிமையும் பொருளிலே பொய்யும் தோன்ற கூறுவது வஞ்சகருடைய இயல்பு. சொல்லிலே இனிமை, ஆனால் நடந்து கொள்வதிலே பொய்மை. என்ன பொய்மைன்னா, திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருணாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான். அந்த சிவபெருமானுடைய மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். நான் அறிந்து விடுவேன் என்று பொய்யை சொல்லக்கூடியது. அப்படி சொல்லக்கூடியதை எப்படி சொல்கிறான்னா ரொம்ப இனிமையாக சொல்கிறான். பாலூரு தேன்வாய் படிரி கடைதிரவாய். இப்படி இருக்கின்றனே இறைவனை நான் அறிந்து விடுவேன் என்று நீ சொல்லுகிறாய். அப்படி சொல்வது பொய்யுரை. இப்படி சொல்லிலே இனிமையாக இருக்கிறது, ஆனால் அதனுடைய பொருள் இனிமை இல்லை, பொய். ஆகவே கடை திறவாய். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நீ உன்னுடைய வாயிற்கதவை திறப்பாய். கடைவாயிலை திற அப்படின்னு பொருள்.
இறைவனை நாம் அறிவோம் அப்படிங்கிறது பொய்யுரை. நாங்கள் இறைவனுடைய புகழை பாடுவதற்குரிய இந்த காலத்திலே உன்னை வந்து அழைக்கிறோம், அப்படி அழைத்தும் கூட நீ துயில்கிறாய். சரி, அப்படி துயில்கின்றாயே, நீ சொன்னதற்கு தகுந்தது போல உன்னுடைய கண்ணை திறந்து உன்னுடைய வாயிலை திறப்பாயா அப்படின்னு கேட்குறாங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீ அவனை அறிந்து விடலாம் என்று சொல்கிறாயே, அவனை அறியறுவதற்கு மிக மிக கடினம். தேவர்களெல்லாம் அவனை அறிவதற்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. முனிவர்களெல்லாம் கூட அவனை அறிவதற்கு மிகுந்த சிரமப்படுகிறார்கள். அப்படி கடுமையாக தவம் செய்தும் அவன் அகப்பட மாட்டான். வான் வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும். வான் வந்த தேவர்களும் படிக்கும் பொழுதே உங்களுக்கு புரியும். வான் வந்த தேவர்களும் மால் அயனோடு இந்திரனும் கான் நின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய. தான் வந்து நாயேனை தாய்போல் தலையளித்திட்டு. இந்த பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் மற்ற முனிவர்களெல்லாம் கான் நின்று, காட்டிலே நின்று, காடு வற்றியும் தவம் செய்யும் பொழுது ஒன்றுமே சாப்பிடாம அப்படியே உடம்பெல்லாம் வற்றி போகுது. ஊன் உறக்கம் இல்லாமல் தவம் செய்கிறாள். காணின்று வற்றியும் புற்றெழுந்தும் காண்பறிய. இன்னொரு பாடலில் கூட சொல்லுவார், நான் அடிக்கடி அந்த பாடலை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புற்றுமாய் மரமாய் புனல்காலே உண்டியாய் அண்டவானரும் பிறரும் வற்றியாருனின் மலரடி காணா மன்ன என்னை ஒரு வார்த்தையுட்படுத்து பற்றினாய் என்று புற்றெழுந்தும் காண்பறிய. அவ்வளவு தீவிரமான தபசு பண்ணுறவங்களுக்கு கூட சாமி சாப்பிட மாட்டான். என்னுடைய முயற்சியினால் என்னுடைய வலிமையினால் உன்னை பார்ப்பேன்னா அதுக்கு கடவுள் அகப்படவே மாட்டான். நம்முடைய முயற்சியும் நம்முடைய வலிமையும் அற்பத்திலும் அற்பம். சிவனுடைய ஆற்றலுக்கும் அவனுடைய அருளுக்கும் நம்முடைய வலிமை என்பது மிக மிக அற்பமானது. யாரொருவர் தன்முனைப்பில்லாமல் அவனை பணிந்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு அவன் தன்னுடைய அருளை முழுமையாக பெய்து அவர்களை வாழ வைப்பான். தன்முனைப்போடு கூடி தலையிலிருந்து நிற்கிறவங்களுக்கு ஒருபொழுதும் அவனுடைய அருள் கிடைக்காது. தான் வந்து நாயேனை தாய்போல் தலையளித்துட்டு, தலையளித்தல் என்றால் கருணை செய்தல். தான் வந்து, தான்னா சாமி, நீயே வந்து நாய் போன்ற எனக்கும் தாய் போல கருணை செய்த தலையளித்திட்டு, ஊன் வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து, இந்த ஊனை உருக்குகிறாய், ரோமங்களெல்லாம் சிலிர்க்க செய்கிறாய், என்னுடைய உடம்பெல்லாம் சிலிர்க்க செய்கிறாய். தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த, உடம்பெல்லாம் தேன் பாய்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றார், காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டிய சேயமாமலர் கண் நம் சென்னி மண்ணி மலருமே. அப்படி தேன் வந்து அமுதின் தெளிவின் ஒளி வந்த வான் வந்த வார்கடலே பாடுதுங்கான் அம்மானாய். வான் வந்த பெருமை மிக்க உன்னுடைய வார்கடலை பாடுவோம். எத்தான் சொல்றார், ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அவனுடைய அருளே கண்ணாக காணினல்லால், அவனுடைய அருளை கண்ணாக கண்ட, அவன் அருள் துணை கொண்டால் அவனை பார்க்கலாம். அவனுடைய துணை இல்லாவிட்டால் ஒருவராலும் சிவபெருமானை பார்க்க முடியாது. அவனே தன்னை காட்டித்தர வேண்டும். மண்ணுலகத்தவர்களாக இருந்தாலும் சரி, விண்ணுலகத்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் பார்த்துருவேன், என்னால் அவனை பார்த்துட முடியும், என்னுடைய முயற்சினால் நான் இவ்வளவு ஜபம் பண்ணுவேன், இப்படி விட்டா தபஸ் செய்வேன், உடம்பை அறுத்து போட்டு கோர தபஸ் பண்ணுவேன் அப்படின்னா, அப்படி வன்மையினால் முயன்றால் அவன் காண்பதற்கு அரியவன். ஞாலமே விண்ணே பிறவே. ஞாலம்னா இந்த உலகம், விண்ணுன்னா விண்ணுலகத்தில் உள்ள உலகம், பிறவே மற்ற உலகங்கள். இந்த மூணுக்குள்ள இந்த பிரபஞ்சம் அடங்கி போயிடுது. மண்ணுலகம், விண்ணுலகம், கீழே உள்ள உலகங்கள், மற்ற உலகங்கள் எல்லாம், இந்த அண்டபகிரண்டங்கம், இந்த பிரபஞ்சம் அனைத்தும் என்ன முயற்சி எடுத்துக்கொண்டாலும் அவனை அறிய முடியாது. அளவில்லாத அந்த
விரிவை, அவனுடைய உயர்வை நம்மாலே அறிந்து கொள்ள முடியாது. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், அப்படிப்பட்ட சிவபெருமான் கோலம் அவன் நாம் எளிதாக அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய நிலைமையிலிருந்து இறங்கி வடிவம் எடுத்துக்கொள்கிறான். கோலம் திருவுருவத்தையும் அவனை அடைவதற்குரிய சாதனம் எதுன்னா அந்த திருமேனியை நம்முடைய கண்ணாலே பார்த்தல். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பெரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணமொரு 3 திருந்து சாத்தியமையாக இந்துவாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் தனிப்பெரும் கூத்தின் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியின் மலர்ந்தார். சுந்தர பெருமான் நம்ம அன்னைக்கு பார்த்த நடராஜ பெருமானை போய் பார்த்தார். பார்த்த உடனே அவருடைய கரணங்களெல்லாம் ஒடுங்கி போயிற்று. 5 பொறிகளும் கண்ணுக்குள்ளே வந்து நின்றன. அந்த கரணங்கள் 4 சிந்தையிலே வந்து ஒருமைப்பட்டன. சத்துவம் ராஜசம் தாமசமாகிய குணங்கள் சத்துவகுணமாக மாறியது. வேறு வேறு சிந்தனைகளாக இருந்தவர்களெல்லாம் ஒரே ஒருமுகப்பட்ட சிந்தனை. அப்படி ஒருமுகப்பட்ட சிந்தனை வந்த உடனே அதுக்குள்ளே சாமி வந்து புகுந்து கொண்டார். சுந்தர பெருமானுக்கு மாறில்லாத மகிழ்ச்சியை வழங்கினார். மாறுபாடு இல்லாத மகிழ்ச்சின்னா அந்த மகிழ்ச்சியிலே ஏற்றம் இறக்கமில்லை, தொடர்ந்த மகிழ்ச்சியை கொடுத்தார். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும், அவனுடைய திருவுருவத்தை, அவனுடைய கோலத்தை, அப்புறம் கோலத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அவனுடைய கோலத்தை அப்படி அறிய முடியாத சிவபெருமானுடைய திருவருளை அடைவதற்கு அவனுடைய திருவடிவத்தை நாம் தியானிக்க வேண்டும். அதிலேயே நம்முடைய மனதை ஒருமை மனத்தோடு ஈடுபடுத்த வேண்டும். அவனுடைய அருள் குணங்கள், ஏராளமான அருள் குணங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்துக்கும் உயிர்களுக்கும் செய்யக்கூடிய அருட்குணங்கள் இருக்கின்றன. அந்த குணங்களிலெல்லாம் ஈடுபட வேண்டும். சிவபெருமான் என்ன செய்தாலும் அத்தனை செயல்களும் உயிர்களுடைய நன்மைக்கு. நம்முடைய அருணந்தி சிவம் சிவஞான சித்தியாரில் ஒரு பாடலில் இது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். உருமேனி தரித்து கொண்டது. தரித்து கொண்டதுன்னா அவனுக்கு உருவம் இல்லை, அவன் உருவமாக எழுந்தருளுகிறான், உருமேனியாக வருகிறான் என்றாலும், உருமேனி தரித்து கொண்டது என்றாலும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம். உருவமாக நமக்காக அவன் எழுந்தருளி வருகிறான். அப்படிப்பட்ட சிவபெருமான் உருவமற்ற சொரூப நிலையில் இருப்பதையும் நாம் நம்முடைய சாஸ்திர அறிவினாலே அறிந்து கொண்டோம். அருவுருவான போது திருமேனி ஓயம் பெற்றோம். அருவுருவாக சிவலிங்க மூர்த்தத்தில் அவன் எழுந்தருளி இருப்பதையும் சாஸ்திரங்களின் மூலமாகவும் குருநாதர் சொல்வதன் மூலமாகவும் நாம் தெரிந்து கொண்டோம். செப்பிய 3ம், அவன் அருவமாக சொரூப நிலையில் இருந்தாலும், அருவுருவாக இருந்தாலும், உருவமாக இருந்தாலும், இந்த 3ம் செப்பிய 3ம், இந்த 3 வடிவங்களும் நம் தம் எதற்காகனா நம்முடைய கருமேனி கழிக்க வந்த, நம்முடைய கரு எடுத்து திரும்ப திரும்ப இந்த உலகத்திலே பிறந்து பிறந்து துன்பத்தை அனுபவிக்கிறோமே, அந்த துன்பத்தை நீக்க வந்த கருணையின் வடிவுதான். எந்த வடிவத்தில் இருந்தாலும் தான், அவன் சொரூப நிலையில் இருந்தாலும் சரி, அருவுருவ நிலையில் இருந்தாலும் சரி, உருவமாக 25 மூர்த்தங்களில் அவன் எழுந்தருளி இருந்தாலும், நாம் கோயிலிலே பார்க்கும் பொழுது மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை. கோயிலில் போய் பார்க்குற மூர்த்தம் சாதாரண மூர்த்தம் இல்லை. அவன்தான் நம்முடைய வாழ்வுக்கு மருந்து, அவன்தான் மந்திரம், அவன்தான் எல்லாம், மருந்து அவன்தான். ஆகவே அந்த வடிவத்தை நாம் சிந்திக்க வேண்டும். ஏதாவது நம்ம படித்து நமக்கு அந்த படித்தது மனதில் பதியலைன்னா அந்த படிப்பு ஆகவும் அவன் இருக்கிறான். திருக்கோயில் எழுந்திருக்கின்ற சிவபெருமான் எல்லாம் செய்ய வல்லவன். அதனால தான் அருள் திருமேனி, அந்த திருமேனியுடைய மகிமையை, அதனால் கோலமும் கோலமும் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், அப்படிப்பட்டவன் கோலமும் நம்மையாட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும். விண்ணோர்களெல்லாம் அறிய முடியாத வடிவம் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான்,
அவன் நாம் அறிந்து கொள்வதற்காக இந்த மண்ணுலகத்தில் அருட்கோலம் புனைந்திருந்து அவன் எங்கேயோ திருக்கைலாயத்தில் இருக்க வேண்டிய பெருமான் தன்னுடைய அருளின் காரணமாக நாம் இருக்கின்ற ஊரிலே, நாம் கட்டி வைத்திருக்கின்ற ஒரு சிறிய கோயிலிலே எளிமையாக வந்து நின்று நமக்கு அருளை புரிகிறான். கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும். நம்மை அப்படின்னா நாம் யாரு? அவ்வளோ பெரிய ஆளா? இல்லை, எளியோமாகிய நாம் ஒரு ஆளாக கொண்டு நம்ம கூட ஒரு பொருட்படம், நம்மையும் ஒரு பொருட்படுத்து நாய்ச்சிவிகை ஏற்றுவித்தன்னு மணிவாசக பெருமான் வர்றதுல நம்மையுமோர் பொருட்படுத்து. நம்ம அவ்வளவு அற்பமான உயிர். இந்த உயிருக்கு சிவனுடைய கருணை இல்லாவிட்டால் நிலைத்த தன்மையே இல்லை. நம்ம உட்காரதுக்கு இடமே இல்லை. உட்காரதுக்கு இடம் அவன் தான், அவன் மேலே தான் உட்கார்ந்துருக்கும். அவன் வேறாக என்று அறிவிக்காவிட்டால் நமக்கு அறிவு விளங்காது. அவன் செலுத்தாவிட்டால் எந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. எல்லாமாகவும் அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட பெருமான் நாம் அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோலமும், அப்படி கோலம் எடுத்துக்கொண்டு எளிமையாக இறங்கி வருகிறான். வந்து நம்மை ஆட்கொண்டு அருளி, நம்மை போன்ற எளிய உயிர்களையும் ஆளாக கொண்டு, ஒரு ஆளாக அவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கான்னா அது நாம் செய்த புண்ணியம், நாம் செய்த பாக்கியம். அவனுக்கு குணம் என்னன்னா கொண்டருளி கோதாட்டும் சீலம். நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி நம்மை ஆட்கொள்ளுவன். அவனை அருட்குணம். கோது ஆட்டி, கோதுன்னா குற்றம், கோது ஆட்டின்னா குற்றங்களை நீக்கி, அப்படி குற்றங்களை நீக்குகின்ற சீலம் அவனுடைய சீலம், அவனுடைய குணம், அவனுடைய ஒழுக்கம், அருட்குணம். அவனுடைய சீலம் என்ன? அவன் நமக்கு சீலம் உண்மையாக பேசுதல், பொய் பேசாது இருத்தல், அகிம்சையை கடைபிடித்தல், அப்படி சீலங்கள் நிறையா இருக்குது. பிறன்மனை விடையாமல் இருத்தல், இப்படியெல்லாம் இருக்குது. சிவபெருமானுக்கு என்ன சீலம்னா அருள் குணம். உயிர்கள் மேல் கொண்டிருக்கின்ற அருள் தான் அவனுடைய சீலம். அதையெல்லாம் பாடி அப்பெருமானினுடைய அருட்குணங்கள் பல பலவாக இருக்கின்றன. அவனுடைய அருட்குணங்களை நம்மாலே சொல்லி மாளாது, அவ்வளவு அருட்குணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான குணம் என்னன்னா, நம்மை போன்ற பேதைகளாக இருக்கக்கூடிய, சிறுமிகளாக இருக்கக்கூடிய நம்மை அடிமை கொண்டு நமது குற்றங்களையெல்லாம் கோதாட்டி, குற்றங்களையெல்லாம் நீக்கி சீராட்டுகின்ற குணமே நாம் அனுபவத்தால் உணரத்தக்கது. நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் சீலமும் பாடி, ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான். அப்படிப்பட்டவனுடைய கோலமும், கோலத்தை நாம் சிந்தித்து தியானித்து அவனுடைய மகிமைகளிலே ஈடுபட்டு அவன் எதற்காக இங்கு வந்திருக்கிறான் என்பதையெல்லாம், அவனுடைய அருட்குணங்களை எல்லாம் அந்த கோலத்தின் மூலமாக தெரிந்து நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டி, அப்படி எளிய வான்பழித்து இம்மன் புகுந்து மனிதரை ஆட்கொள்ளுகின்ற அந்த வள்ளல் இருக்கிறானே, அவன் செய்யத்தகுந்த காரியம் என்னன்னா நம்முடைய குற்றங்களையெல்லாம் நீக்கி, அப்படி நீக்குகின்ற அருட்குணத்தை நாம் எல்லோரும் பாட வேண்டும். நாம் எல்லோரும் பாடணும். அப்படி பாடி சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும், அவனுடைய அருட்குணத்தை பாடி நாங்களெல்லாம் அவனுடைய நாமங்களை உறக்க சொல்லுகிறோம். சிவனே 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 அப்படின்னு சொல்கிறோம். சீலமும் என்று ஓலமிடினும், ஓலமிடினா ஓங்கி ஒலிக்கின்ற ஓலம், சத்தம் போட்டு சொல்கிறாங்க. ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும். இவ்வளவு நடக்குது. யார்? வந்திருக்கின்ற அடியார்கள் இவ்வளவு சிவபெருமானுடைய அற்புதமான அருட்குணங்களை எல்லாம் பாடுகிறார்கள். அதற்கு முடிவில் சிவபெருமானே சிவபெருமானே என்று ஓலம் அபயமிடுகிறார்கள். இவ்வாறு அப்பெருமானுடைய திருக்கோலத்தையும்
அருட்செயலாகிய சீலத்தையும் புகழ்ந்து பாடி சிவனே சிவனே சிவபெருமானே சிவபெருமானே என்று எம்மை காத்தருள வேண்டும் என்று அபயமிட்டு ஓலமிட்டு அப்படி சொன்னாலும் நீ உணராய். இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தியை மாணிக்கவாசகர் சொல்கிறார். சிவனே சிவனே அப்படிங்கிறது இந்த இடத்துல அவனுடைய நாமம். அந்த நாமத்தை சொன்னால் சிவபெருமானே நமக்கு கட்டுப்படுகிறான். சிவபெருமானே நம்முடைய வலைக்குள் வந்து விடுகிறான். யானையை கட்டுவதற்கு, யானையை வழிநடத்துவதற்கு அங்குசம் இருக்கிறது, சங்கிலி இருக்கு. யானை பாகன் அதை பயன்படுத்துகிறான். தன்னை கட்டுகின்ற சங்கிலியை யானை துதிக்கினால அந்த பாகன்ட்ட எடுத்து கொடுக்கும். நீங்கள் பார்த்துருக்கலாம். தன்னை வசப்படுத்துகின்ற அங்குசத்தை எடுத்து தும்பிக்கையினால் பாகன்ட்டு அது கொடுக்கும், தன்னை கட்டுப்படுத்துறதுக்கு. தாமேல ஏறுறதுக்கு தன்னுடைய காலையை மடக்கி காட்டும். அதுபோல சிவபெருமான் தன்னை அடைவதற்குரிய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த திருநாமத்தை நமக்கு கொடுத்து அவன் நமக்கு வசப்படுகிறான். மாணிக்கவாசகர் அதை திரையசரவில் சொல்கிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் என் அமுதமமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம்புகுந்து அடியேற்கருள் செய்தான். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தானே வந்து என் உளம்புகுந்து அடியேற்கருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தண்டே வெறுத்திடது. இவ்வளவு செய்திகள் பெரியவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. சிவனே 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 என்று ஓலமிடினும், சிவனே 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 என்பார்வின் சிவன் உமையாளோடும் கூடி திரிவன் அப்படின்னு ஒரு பழம்பாடல் சொல்லுகிறது. நீ சிவனே சிவனேன்னு கூப்பிட்டா பெருமான் அம்பிகையும் அழைச்சிட்டு வந்துருவானாம் நம்ம பார்க்கறதுக்கு. ஏனென்றால் சி என்பது சிவபெருமானையும் வா என்பது அம்பிகையும் குறிக்கிறது. என்னை மட்டும் கூப்பிடல, நீ அம்பிகையும் தான் சேர்த்து என்னுடைய அருட்சக்தியையும் சேர்த்து கூப்பிட்டுருக்கன்னு சாமி அழைச்சிட்டு வந்துடுவார். இவ்வளவு எளியவன் நம்முடைய சிவபெருமான். கரிக்குருவிக்கு உபதேசம் செய்தான், நாரைக்கு முக்தி கொடுத்தான், பன்றிக்கு பால் கொடுத்தான். அப்படிப்பட்ட எளிய சுபாவம் படைத்தவன் சிவபெருமான். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும். இவ்வளவு சொல்லியும் உணராய், நீ அதை உணரவில்லை. உணராய் உணராய்கான். சிவநாமத்தை சொன்னார்கள், அவனுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள், ஓலமிட்டு கத்தி அலறினார்கள். அப்படியும் அறியவில்லை. சிவநாமத்தாலும் உணரவில்லை, சத்தம் போட்டு சொல்லியும் அறியவில்லை. அதான் உணராய் உணராய். நீ துயில் நீர்த்து எழவும் இல்லை. இறைவனுடைய திருப்பெயருடைய பெருமை உனக்கு தெரியவில்லை. நாங்கள் அழைக்கின்ற பேரொளி கட்டும் அதுவும் உன்னை எழுப்பவில்லை. ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். ஏலக்குழலி என்னென்னலாம் சொன்னோம். ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான். ஏலக்குழலி இவ்வளதையும் சொன்னேன். நீ உன்னுடைய மயிர் சார்ந்து அணிந்த கூந்தலை, உன்னுடைய கூந்தலில் மயிர் சார்ந்து அணிந்து உன்னுடைய கூந்தலை மனம் மிக்கதாக ஆக்கி கொண்டு நீ தூங்குகின்றாய். இறைவன் நமக்கு இறங்கி எளிவந்து இருந்து ஒரு உருவத்திலே வந்திருக்கிறான். அந்த திருமேனியை அலங்கரித்து அழகு பார்க்காமல், அந்த திருமேனிக்கு வேண்டிய அலங்காரங்களை எல்லாம் செய்யாமல், உனது இழிந்த முடிக்கு நீ சாந்து அணிந்து அதை வளப்படுத்தி கொண்டு சொகுசாக தூங்குகிறாயே. புழுக்கூடாகி இந்த உடலை அலங்கரித்து
இன்புறுகின்ற நிலை இறங்கத்தக்க நிலை அப்படின்னு சொல்கிறார். ஏலக்குழலி என்பதில் இவ்வளவு பொருள்களையும் வைத்திருக்கார். அவங்க ஏலக்குழலின்னு தான் சொல்கிறாங்க. மயிர்சாந்து அந்த முடிக்கு மனம் மிகுந்த பொருள்களையெல்லாம் அதில் தடவி வைத்திருக்கிறாள். அப்படி தூங்குகிறாள். உனது நிலை இறங்கத்தக்கது அப்படின்னு இந்த பாடலில் சொல்கிறார்கள். இப்படி இறைவனுடைய பெருமை அளவில்லாமல் இருக்கிறது. அளவில்லாத பெருமையை நாங்கள் சொல்லுகிறோம். அப்படி அளவில்லாத பெருமையை நாங்கள் சொன்னாலும் கூட உன்னுடைய உடம்பை அழகுபடுத்துவதிலேயே நீ கவனம் செலுத்துகிறாய். நீ அழகுபடுத்த வேண்டியது அழிகின்ற உடலை அல்ல, அழியாத பொருள் நமக்காக அருள் திருமேனி எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறது. அதற்கு தேவையான எல்லா பொருள்களினாலும் அழகுபடுத்தி கண்குளிர பார்ப்பதல்லவா நம்முடைய வாழ்க்கை என்று அந்த தூங்குகின்ற பெண்ணுக்கு வந்திருக்கின்ற பெண்கள் தங்களுடைய தோழிக்கு உண்மையை உணர்த்துகிறார்கள். இதில் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் என்பது ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான், யாராலும் அறிய முடியாதோ அவனுடைய சொரூப நிலை. கோலம், கோலம் என்பது தடத்த நிலை. எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிறாப்புல கண்ணுக்கு இனியானை பாடையிலே ரொம்ப கண்ணுக்கு இனியவன். அப்படிப்பட்ட அந்த தடத்த நிலை, அந்த கோலம் இருக்கிறதே அது சக்தியினுடைய வடிவம். காயமோ மாயை என்று மீண்டும் மீண்டும் அந்த வரியை ஞாபகம் வச்சுங்க. சிவபெருமான் எடுத்திருக்கின்ற திருமேனி, அந்த திருமேனி மாயை என்று. இப்போ நம்ம கோயிலில் பார்க்குறோம், அது மாயையினாலான உருவம் இல்லை, அது அருள் திருமேனி. இறைவன் அருள் திருமேனி கொண்டு இந்த மண்ணுலகத்தில் உள்ள ஞானிகளுக்கு தன்னுடைய உருவத்தை காட்டினான். அந்த அருள் திருமேனியைத்தான் நம்ம கோயிலில் இங்கே நமக்கு கிடைத்த பொருள்களை கொண்டு அங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அது அருளால் மேற்கொண்ட திருமேனி. இந்த திருமேனி அழியாதது. ஒரு மகாபிரளயம் நடந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் வருகின்ற பொழுது நடராஜ பெருமான் இங்கே இருப்பார், நம்ம இருக்க மாட்டோம். அது அருள் திருமேனி, அழியாத திருமேனி. அந்த திருமேனியை நம்ம கோயிலில் இருக்குதுன்னு நம்ம சாதாரணமாக நம்ம ஒரு 25,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சிட்டோம் அப்படின்லாம் கருதக்கூடாது. அதை கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணிட்டா அது சாமி தான். அது அருள் திருமேனி, அது அழியாத வடிவம். அது எல்லாவற்றையும் நமக்கு கொடுப்பதற்காக வந்து அமர்ந்திருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான குறைகளையும் எப்படி நமக்கு பக்கத்தில் இருக்கிற உறவினர்களோ நமக்கு ரொம்ப மிகுந்த அந்யோன்யமாக இருக்கின்றவர்கள்ட்ட நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் எல்லாவற்றையும் சொல்லுவோமோ அப்படி கோயிலில் இருக்கின்ற அந்த தெய்வத்திடமும் நாம் சொல்லலாம். நமக்கு மிக நெருக்கமாக அந்த உறவை நாம் நேசிக்க வேண்டும். அதுதான் கோலமும். அது தடத்த நிலை. கோலம் என்பது சக்தியின் வடிவம். காயமோ மாயை அன்று, காண்பது சக்தி தன்னால் என்பதை நாம் உணர வேண்டும். இங்கே கோலம் சொல்லப்பட்டிருப்பதனால இந்த பதிகத்தினுடைய தலைப்பாகிய சக்தியை வியந்தது இந்த பாடலிலும் தெளிவுபடுத்தப்பட்டிருப்பதை நாம் உணரலாம். பாட்டை ஒரு தடவை மறுபடியும் பார்க்கலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிரவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.